discussion, transitioning to entrepreneurship, identifying risk opportunities for the transition. நம்ம என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சின்ன சின்ன இஷ்யூஸ், சின்ன சின்ன ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரிஸ்க்கை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போது இந்த பேனலில் பேச போகிறாங்க. அதை பேசுகிறதுக்கு சிட்டி வி வில் இன்வைட் ஆல் த ஸ்பீக்கர்ஸ். 1971 பிறந்த இவர் ஒரு முதுகலை பட்டதாரி, ஒரு நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், வானொலி தொகுப்பாளர், தொலைக்காட்சி தொகுப்பாளர், கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியோட சிஇஓ, மக்கள் தொடர்பு எனப்படும் பப்ளிக் ரிலேஷன்ஸில் 20 ஆண்டுகளாக 400க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட இவர் பல பிரபலங்களையும் தொழிலதிபர்களையும் பேட்டி கண்டுள்ளார். அண்ணன் திரு ராம்குமார் சிங்காரம் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய அடுத்த பேச்சாளர், இவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். விமன் ஆண்டர்பிரனர். நச்சாந்துப்பட்டியை சேர்ந்த இவர் சிறுவயது முதலே தொழில் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு வளர்ந்தவர். பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு மனித வளம் எனப்படும் HR துறையில் ஒரு லீடிங் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டே தொழிலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு முன் உதாரணம் இவங்க. அவருடைய அனுபவத்தை கொண்டு துபாயில் ஒரு சிறு பிள்ளைகளுக்கான பள்ளியையும் நடத்தி வருகிறார். Now I am extremely happy to invite Mrs. Parvati Kannan on stage. நம்மளுடைய அடுத்த பேனலிஸ்ட் நெற்குப்பையில் பிறந்த இவர் BSc கெமிஸ்ட்ரி பட்டதாரி. இவர் ஒரு AMFI சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். இவர் ஃபார்மா, மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் 10 வருடம் மற்றும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் 20 வருடம் அனுபவம் உள்ளவர். இவருக்கு பெஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசருங்கிற அவார்டும் கொடுத்துருக்காங்க. லெட் மீ வெல்கம் மிஸ்டர் ரமா பெரியண்ணன் டு த ஃபோரம் ப்ளீஸ். Let us have a big round of applause for Rama Periyannan. Also, we would like to invite Mr. Palniyappan, known as Mashrak Palniyappan, Head of Session and Stage Committee, to honor the panelists. We also invite Anand Muthuraman Nyanam on stage, please. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மாற்றம் பத்தி பேச போறோம். அதுக்கு முதல்ல நாங்க மாற்றத்துக்குள்ளா இருக்கோம். நேற்று 3:30 மணிக்கு தொடங்க வேண்டிய செஷன் இன்றைக்கு 3:30 மணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முதல் மாற்றத்தை நாங்கள் அனுபவித்து விட்டு அடுத்த மாற்றத்தை உங்கள்கிட்ட பேச வரோம். செஷனுக்குள்ள போறக்கூடிய ஒரு சின்ன எக்ஸசைஸ். இதுக்கு முன்னாடி உட்காந்தே பண்ணலாம். நீங்க இது ஒரு உளவியல் காரணம்லாம் இருக்கு. ஸோ நான் தெரியுறேனா? ரைட். இது ஒரு மாற்றம் தான், வேற எதுவும் இல்லை. கீழே நின்று பேசுறோட மேலே நின்று பேசுறோம். ரைட். இப்போ 1 அப்படின்னு சொன்னா 4 தடவை கை தட்டணும். சரிங்களா? 2 அப்படின்னா 3 தடவை கை தட்டணும். 3 அப்படின்னா 2 தடவை கை தட்டணும். 4 அப்படின்னா 1 தடவை கை தட்டணும். ஓகே, பண்ணி பார்க்கலாமா? 2 minutes. 1 2 கரெக்டா வந்துட்டீங்க. 3 4
ரிவர்ஸ் ஆர்டர் 4 3 2 1 சேஞ்ச் இன் ஆர்டர்ஸ் 3 2 4 1 3 1 ஃபைன். அருமை அருமை, நன்றி. இந்த அனைத்து கைதட்டுகளும் என்பிக் அமைப்பிற்கு சமர்ப்பணம். இதுல என்ன உளவியல் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். கைதட்டுக்கள் நம்ம இன்னும் உற்சாகப்படுத்தும் ஒன்று. ரெண்டாவது, உடலில் ஏற்படுகிற சிறிய சிறிய அங்க அசைவுகள் நம்மிடையே ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கும், காலையில இருந்து இல்லை 1 மணி நேரமா 2 மணி நேரம் உட்காந்துட்டே இருக்கும். இந்த சின்ன சின்ன அங்க அசைவுகள் நம்ம வந்து கொஞ்சம் உசுப்பேத்தி கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வைக்கும். அவ்வளோ 2 விஷயத்துக்காக தான் பண்ணோம். ரைட், இன்னைக்கு இந்த மாற்றம் பற்றி பேச போகிறோம். எங்களுக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் தொழில் முனைவராக மாற வேண்டுமானால் அந்த மாற்றத்தை எதிர்கொள்வது எப்படி, இதுதான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு. அதாவது நீங்கள் நேற்றுலேருந்து செஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டுட்டீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. நிதி திரட்டுவது எப்படி, வெற்றி கதைகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம், நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறுகள், நிறைய அட்வைசஸ் எல்லாம் கேட்டீங்க. ஆனால் எந்த செஷனை மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த செஷன் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு செஷன். ஏன்னா வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுடைய முக்கியமான நோக்கம் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதான். ஆக அது எப்படி தொழில் தொடங்குறது, எல்லாம் பேசிட்டீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, அச்சீவ்மெண்ட்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா நான் எப்படி ஒரு தொழில் முனைவராக மாறுவது, இந்த மாற்றம் இயல்பானது தானா, இந்த மாற்றம் தானாக வருமா, இந்த மாற்றத்தை எப்படி உருவாக்குவது. பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா முட்டையிலிருந்து அந்த பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு 4 நிலைகளை கடந்து வர வேண்டும், 4 நிலைகளில் மாற வேண்டும். எக், லார்வா, பியூப்பா, அடல்ட். இந்த 4 நிலைகளை கடந்து வரணும். 4 நிலைகளை கடப்பதற்கு 21 நாட்கள் வேணும். ஒரு பையன் பட்டாம்பூச்சி மேல உயிரே வச்சிருக்கக்கூடிய பையன், பட்டாம்பூச்சி வளர்ப்புல அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த முட்டை எப்படி பட்டாம்பூச்சியாக மாறுகிறது அப்படின்றத 21 நாள் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உட்காந்துருவான், பார்த்துட்டே இருப்பான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, அவனுக்கு பொறுமையே போச்சு. முட்டையிலிருந்து அந்த பட்டாம்பூச்சி வெளியே வர துடிக்குது. இன்னும் 6 நாள் காத்திருக்கணும். இந்த பையனுக்கு வந்து ரொம்ப பரபரப்பு, அதோட ரொம்ப பாவமாக இருக்கு அந்த பட்டாம்பூச்சியை பார்த்தா. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது? இவன் என்ன பண்ணா, ஒரு சின்ன குண்டூசி எடுத்துட்டு வந்து உடைச்சு விட்டான். இந்த பையனுடைய கணிப்பு என்னன்னா, முட்டையை உடைச்ச உடனே ரெக்கையை விரிச்சுக்கிட்டு பறக்கும் பட்டாம்பூச்சி, நம்ம வந்து நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஆனால் நடந்தது என்னன்னா, பட்டாம்பூச்சி முடமாகி போனது. மாற்றத்தை யாராவது உருவாக்குவார்களா? மாற்றம் தானாக நிகழ வேண்டுமா? மாற்றத்தை எங்கிருந்து தொடங்குவது? ஒரு பெரிய குழப்பமானது ஒரு சப்ஜெக்ட். இப்போ இந்த குழப்பத்தை தீர்ப்பது எப்படி? இங்கே 3 பேர் வந்திருக்காங்க. மாற்றத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய அனுபவத்தில், அதுவும் சமீபமாக கடந்து வந்திருக்கிறார்கள், 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடிலாம் சமீபமாக கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக அவர்கள் எப்படி இந்த மாற்றத்தை கடந்து வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வதன் மூலமாக அது நமக்கும் பொருந்தலாம், அல்லது அதிலிருந்து நாமும் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் அமர்வுடைய ஒட்டுமொத்த நோக்கம். முதல்ல இந்த அமர்வை பற்றி, இந்த அமர்வில் பேசுறதுக்காக மேலை சிவபுரியை சொந்த ஊராக கொண்ட சென்னையில் வசித்து வரக்கூடிய திரு முத்துராமன் ஞானம் அவரை பற்றி சொல்லணும் கட்டாயமா. நகரத்தார்களிலேயே பிரைவேட் விமானங்களில் பைலட்டாக பணிபுரிந்த ஒரே நகரத்தார் திரு முத்துராமன் ஞானம். ஒரே நகரத்தார். பிடிச்ச பேஷனான ஜாப், வானத்தில் பறக்கிற வேலை, ரொம்ப பேஷனான ஆர்வமான ஜாப், கை நிறைய சம்பளம், கை நிறையவும் தாண்டி சம்பளம், அள்ளிட்டுலாம் போக முடியாது, அந்த அளவுக்கு சம்பளம். பேஷனேட் ஜாப், நிறைய சம்பளம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு இப்போ வந்திருக்கார். ஜனவரி மாதம் வந்திருக்கார். கடந்த 4 மாதங்களாக குடும்ப தொழிலுக்கு. முத்து ஃபார்மசி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து ஃபார்மா ரீட்டைல் பண்ணிட்டு இருக்காங்க, ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக முத்துராமன், வானத்தில் பறந்து கொண்டிருந்த முத்துராமன் எப்படி தரையிறங்கி களம் புகுந்து எப்படி மேலே வந்து கொண்டிருக்கிறார். இதோ நீங்களும் திரு முத்துராமன் ஞானமும்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்துராமன், என்னோட ஊர் வந்து மேலைச்சோபுரி. ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலையே நினச்சேன், அண்ணன் அதை கவர் பண்ணிட்டாங்க. இப்போது என்னுடைய இனிஷியல் டேஸ் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, இப்போ இங்கே ஹோல் இந்த அரங்கமே கூடியிருக்கிறதுக்கு என்ன, ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணி அந்த டிரான்சிஷனை அடையிறதுக்கான ஒரு நோக்கம்தான் இந்த மொத்த அரங்கமே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். அது இங்கே தான் நடக்கணுங்கிறது இல்லை. சில பேருக்கு ஆல்ரெடி நடந்திருக்கும், ஆனால் நம்ம அதை பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டவுட் இருந்திருக்கலாம். அதனால இது ஒரு தூண்டுதலாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் இந்த ஹோல் கூட்டமே நடக்குது. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்துச்சு, இந்த வேலையில் ஜாயின் பண்ணணும், இப்படி பண்ணணும், ஒரு பைலட் ஆகணுங்கிற இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்துச்சுன்னா, சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே வந்து ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போதே எதையாவது ஓட்டணுங்கிறது தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ எனக்கு தெரியாது, நான் வந்து பஸ்ஸை பார்த்துட்டு நான் பஸ்ஸை ஓட்டுறேன் அப்படிம்பேன். கொஞ்ச நாள் கழித்து ட்ரெயினை பார்த்து ட்ரெயினை ஓட்டுறேன்னு. ஸோ ஒரு நாள் பிளேனை பார்க்கும்போது தான் ஓகே இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு 10 வயசு இருக்கும்போதே ஐ டிசைடட். ஸோ அதுக்கு உறுதுணையாக இருந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது நம்ம கம்யூனிட்டிங்கிறதுனால தான் இது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. இப்போ வேற ஒரு கம்யூனிட்டியில் வந்து நிறைய பைலட்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு விஷயமே இல்லை. அதோடு நான் முதல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கேங்கும் போது இட் கிவ்ஸ் அ நியூ டைரக்ஷன். ஸோ அந்த சைல்ட்ஹுட் ட்ரீம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆனதுக்கு காரணம் அவங்க மீனு சுப்பையா சொன்ன மாதிரி, அந்த டைமில் வந்து 10th படிக்கிறவங்க எல்லாருமே வந்து டாக்டரு இன்ஜினியர் 2 தான் ஆப்ஷனே. ஸோ இட் பிகேம் மோர் ஸ்ட்ராங்கர் த ஃபீலிங் டு பிகம் அ பைலட், பிகாஸ் எல்லாருமே மோனோட்டோனஸாக 2 ஆப்ஷன் தான், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணுன்ற ஒரு இது மனசில் எப்பயுமே இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து I decided that it is going to be only this. And என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ வேலை செய்கிறோமோ எதுவாக இருந்தாலும் ஒரு ட்ரீம் கண்டிப்பாக வேணும். இந்த கடைசியாக பேசுகிறதுனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன் நிறைய பேர் 2 நாளாக இந்த ட்ரீம் இந்த விஷயங்கள்லாம் திருப்பி சொல்லியிருப்பாங்க. பட் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு தட். ட்ரீமுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ட்ரீமை அடையிறதுக்கு பல சேஞ்சஸ் வரும். அது வந்து அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது 2 இருந்தால் தான் நம்ம தொழில் பண்ணுறோமோ வேலை செய்கிறோமோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ என்னுடைய ட்ரீம் டு பிகம் அ பைலட். நான் வந்து பைலட் ஆனப்புறமா ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து டிவிஎஸ் அவங்க ஓனர்ஸ்க்கு தான் ஃப்ளை பண்ணேன். ஸோ when I was working there, the next dream was to join an airline. ஸோ ஏர்லைனில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த டைமில் எனக்கு ஒரு ட்ரீம். ஸோ அது ஒரு சேஞ்சும் கூட. ஸோ தென் ஐ ஜாயின் ஜெட் ஏர்வேஸ். ஐ பிகேம் அ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். ஏன்னா 2 பேர் இருப்போம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அச்சீவ் பண்ண உடனே ஓகே ஒரு ட்ரீம் அடைஞ்சிட்டோம். ஆனால் என்ன ஆகுது, கொஞ்ச நாளில் அடுத்த ட்ரீம் வந்து வளருது. அடுத்தது என்ன, கேப்டன் ஆகணும். ஸோ எவ்ரி டைம் தேர் இஸ் அ ட்ரீம், தேர் இஸ் ஆல்சோ அ ரிக்வயர்மெண்ட் ஃபார் சேஞ்ச். So unless you are ready for the change, you can never achieve your dream. That is my personal view. I'm sure most of you will accept it. So அங்கேருந்து அடுத்த ஸ்டேஜ் கேப்டன் ஆகிட்டேன். அந்த கேப்டன் ஆகிறதுக்கு நிறைய it takes a lot of hard work, and even to become a pilot it was a lot of hard work has been put in, but it didn't matter because I was very passionate about it. அந்த பேஷன் இல்லைன்னா நம்மளுக்கு கஷ்டம் மட்டும்தான் தெரியும். நீங்கள் இன்னொரு பைலட்டு, அந்த பையனோட அப்பா வந்து பைலட்டாக இருப்பார், அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து அந்த பையன்கிட்ட போய் அவங்க அப்பானால அந்த பையன் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பான், அவனும் பைலட்டாக இருப்பான். அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னாக்க, ஏன்னா he is come in a easy way into the company, அவனுக்கு வந்து பைலட்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவனை போய் கேட்டிங்கன்னா அதில் இருக்க நெகட்டிவ்ஸ் தான் நிறைய சொல்லுவான். கண்ட நேரத்துலையும் எந்திரிக்கணும், நைட் இருக்கும் வேலை, வேறு டைம் ஜோன் சேஞ்ச் ஆகும், ஜெட் லேக் இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வென் ஐ ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் இட் and I was passionate about it,
அந்த நெகட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ that is the major difference which you have when you really worked hard for it. Okay. ஸோ எப்படி இந்த மாற்றம் ஒரு பைலட்டாக இருந்து அவங்க சொன்ன மாதிரி ஐ ஹவ் ட்ரெம்ட் ஆஃப் பிகமிங் an airline pilot and a captain, I have achieved all that. So now why this change? So after a certain point of being a captain, I felt that I need the next change. இது என்னமோ எனக்கு அது எப்பயுமே அப்படி தான் தோணியிருக்கு. I always, after a few years, I want another change. So the next change for me has to be only to the management in the company. And they were really inviting me also. And நடுவில் last 1 year வந்து I was even an instructor in Jet Airways. So அடுத்த change I have to join the management. So அப்போ நான் என்ன நினச்சேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறதுக்காக நம்ம அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணல. Flying பண்ணுறது, pure passion for flying is the only reason I joined this company. So if I'm going to do management and that is the only next change in the company, I would rather do the same management job in my own company where people are waiting for me to support the company. So அதுதான் வந்து மெயின் தாட் ப்ராசஸ். அதோட இப்போ நிறைய பேர் வந்து அந்த சேஞ்ச் எதிர்பார்த்து எப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணுங்கிறது தான் வந்து அதுதான் என்னோடய டாப்பிக்கு. ஸோ என்னோடய தாட் ப்ராசஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தே மே பி a slight change. ஸோ அதை நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் ஃபார் மீ வாஸ் ஃபேமிலி. நிறைய பேர் மணின்னு சொல்லுவாங்க, பட் ஃபார் மீ ஃபேமிலி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் when you decide for a transition. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னொரு ஜாபுக்கு இன்னொரு பிஸ்னஸோ எதையோ எடுத்து பண்ணும்போது ஃபேமிலியை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். For me, family is my parents, my wife, children, and my employees. I mean employees in the business which my father is running. I consider employees also as part of my family. ஏன்னா நான் இந்த பைலட் ஆகிறதுக்கு அந்த பணத்தை கொடுத்தது எங்கள் அப்பா தான், பட் அதை சம்பாரித்து கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசன் அந்த எம்ப்ளாயீஸ் தான். அவங்க சம்பாரித்து கொடுக்கலன்னா அந்த பணத்தை எங்கள் அப்பா கட்டியிருக்க முடியாது, நான் பைலட் ஆகிருக்க முடியாது. 1995லேயே இட் வாஸ் 5 lakhs டு டூ அ கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். ஸோ இவங்கள முதல்ல வந்து அவங்க அந்த சேஞ்சுக்கு ஓகேயான்றதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். ஸோ இன்ஃபேக்ட் அப்பா அம்மாவுக்கு until I resigned, they never knew I have already resigned the company. I wanted it to be a surprise because எனக்கு தெரியும் அவங்க they wanted me to come back. So the only person I consulted was my wife. So என்ன வந்து she has been with me all through my life, all through the changes that I have come through. ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க என்ன பிடிக்குதோ அதை செய், நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு மேலே வேற என்ன வேணும் நமக்கு? So family support is the first and foremost thing that anyone has to think about before changing into anything. So the second thing is health. ஸோ நம்ம இந்த பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்த்தை வந்து விட்டுறக்கூடாது. ஸோ எனக்கு வந்து அது ஒரு ஈஸி ஆன்சர் ஆகிப்போச்சு. ஏன்னா பீயிங் அ பைலட், எராட்டிக் டைம் ஸ்கெடியூல்ஸ், மார்னிங் 2 o'clock டிபார்ச்சர், மார்னிங் 7 o'clock டிபார்ச்சர், ஒரு நாள் 7 மணி மாறி இருக்கும். உங்களுக்கு தெரியும் நீங்கள் போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் எங்களுக்கும். நாங்கள் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடியே வந்துடணும் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அந்த ரொட்டீனில் இருந்து டு கம் டு அ ஜாப் வேர் ஐ கேன் கோ டு த ஜிம் இன் த மார்னிங் எவ்ரி டே and go to a office same timing every day and spend more time with my family, what problem I have? So that was an easy answer for me. The third one, experience and knowledge. My expertise in the field was different to the job, to the business which I am joining. But adana ellarum sonna mari namalukku rattathile irukku and the business. So knowledge and இதுக்கு நான் டிபெண்ட் பண்ணுறது எங்கள் அப்பாவை. ஏன்னா அவருக்கு அது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு நான் அவரை டிபெண்ட் பண்ணிக்கலாம். த ஃபைனல் திங், ரைட் ஆட்டிடியூட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வேலை செய்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், அதை பற்றி என்ன பண்ணுறோங்கிறத பற்றி முக்கியம் இல்லை. அந்த ரைட் ஆட்டிடியூட் இருந்தால் தான் அதை நம்மளால் பண்ண முடியும். அண்ட் பீயிங் அ செட்டியார், அதில் வந்து நம்ம யாருக்குமே எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. வி ஆர் ஆல்வேஸ்
we always have the right attitude to do things. ஸோ இது வந்து ஒரு ஜாபில் இருந்துட்டு ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறவங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், சாரி. எந்த ஒரு குழந்தைங்கள இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஜாபில் சேர்றாங்க, இல்லை கம்பெனியை எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து ஒரு அவுட் சைட் எக்ஸ்போஷர் இருந்தால் இட் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் தெம் டு ஜாயின் யோர் ஓன் ஃபேமிலி பிஸ்னஸ் ஆர் டு டூ எனிதிங் ஆன் தேர் ஓன். நம்மளோட சப்போர்ட் இல்லாமல் கொஞ்சம் வருஷங்கள் அவங்க வெளியில் இருந்து பழகிட்டு வந்தாங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் தெம் இன் த ஃபியூச்சர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி திரு முத்துராமன் ஞானம் அவர்களுக்கு. அதாவது முத்துராமன் ஞானம் அவர்கள் சென்னையில் இயங்கி வரக்கூடிய நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒரு ஆக்டிவான மெம்பர். நிறைய பேர் கேட்கலாம், கோயம்புத்தூரில் NEUன்னு ஒன்று இருக்குது, துபாயில் NBICனு ஒன்று இருக்குது, சென்னையில் வந்து NCC நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லாம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, தேவைதானா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். போன மாதம் இவங்க வந்து சென்னையில் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வந்து ரொம்ப அழகாக ஒரு மருந்து கடை தொடங்குறது எப்படின்னு ஒரு செமினார் நடத்துனாங்க. மருந்து கடை இன்றைக்கி நிறைய டிஸ்கவுண்ட் கலாச்சாரம் வந்துருச்சு, நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. இருந்தாலும் இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நிறுவனத்தை ப்ரமோட் பண்ணி இல்லை, ஒரு தொழில்துறையை ப்ரமோட் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு செமினார் நடத்துனாங்க. அதை பார்த்த பிறகு போன மாதம் மட்டுமே 5 பேர் மருந்து கடையை திரும்ப தொடங்க வந்திருக்காங்க. இதுதான் NCC வெற்றி. இதே மாதிரி தான் NBICலையும் அவங்க ஒரு 10 பேரை புதிய தொழில் முனைவராக உருவாக்கி இருக்கிறார்கள். NEUலையும் அப்படிதான் நிறைய பேர் அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆக இந்த அமைப்புகள் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டனவோ உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் அந்த நோக்கத்தை நோக்கி இந்த அமைப்புகள் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன தான். அடுத்ததாக நம்முடைய பேசுவதற்காக திருமதி பார்வதி கண்ணன் அவர்கள், நச்சாந்துப்பட்டியை சொந்த ஊராக கொண்டவர், இந்தியாவில் பிறந்து வெவ்வேறு நகரங்களில் வளர்ந்து UAE நாட்டிற்கு புலம்பெயர்ந்து திருமணத்தின் காரணமாக புலம்பெயர்ந்து இங்கே வந்து 10 ஆண்டுகள் HR எக்ஸிக்யூட்டிவாக, அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ் துறையில் எக்ஸிக்யூட்டிவாக பணியாற்றியவர். இப்போ கடந்த ஒரு ஆண்டாக நர்சரி ஸ்கூல் பிளே குரூப் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, நம்ம ஊரில் தொழில் தொடங்குறது ஈஸி, இங்கே மக்கள் வேறு, இவர்கள் மனநிலை வேறு, இவர்கள் தேவை வேறு, இந்த தேசத்திற்கான சட்டத்திட்டங்கள் வேறு, இவை அத்தனையும் புரிந்து கொண்டு புலம்பெயர்ந்த ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த தொழில்துறையில் எப்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார், குடும்பத்தோடு எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பற்றி உங்கள் கரவொலியில் கிடையாது திருமதி பார்வதி கண்ணன் அவர்கள். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே எல்லாம் எத்தனை பேருக்கு பால் ஆலன்னா யாருன்னு தெரியும்? ரொம்ப சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. வில்லியம் ஹென்ரினா எத்தனை பேருக்கு தெரியும்? அதே இது நான் இப்போ பில் கேட்ஸ்ன்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? இதுதாங்க ஆண்டர்பிரினர்ஷிப். இதனால தான் எம்ப்ளாயியாக இருந்து நம்ம எல்லாரும் ஆண்டர்பிரினராக வரணும்னு ஆசைப்படுறோம். இது நம்ம பரம்பரையிலே ஊர்ன ஒரு விஷயம். இட்ஸ் அ ட்ரெயிட் இன் அவர் DNA. நம்ம ஆயா அப்பத்தால் நிறைய பேர் சிறுபாட்டு பணம் சேர்த்துருக்கிறத நம்மளே பார்த்துருக்கோம். இந்த எம்ப்ளாயிங்கிறது இடைக்காலத்தில் வந்தது தான். ஏன்னா நமக்கு 31ஆம் தேதி ஆனால் சேலரி வரணும், அப்போ தான் நம்ம கரண்ட் பில்லு EB பில்லு எல்லாம் கட்டணும். என்னமோ அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பணமே இல்லாத மாதிரி. ஏன்னா நம்ம ரொம்ப பயத்தில் இருக்கோம், லே ஆஃப், ரெசிஷன், அந்த டென்ஷன் எப்போவுமே இருக்குது. இதே மாதிரி தான் தொழிலையும் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நானே இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் பண்ணேன், அதில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல. ஆனால் எனக்கு முன்னாடி பேசின வேலுமணி என்ன சொன்ன மாதிரி நானும் ரஜினி மாதிரி தாங்க. கீழே விழுந்தா யானை இல்லை குதிரை, டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். என்ன ஒரு விஷயம்னா, ரஜினி உண்மையிலே குதிரை, நான் குதிரை மாதிரி. அதில் நான் அனலைஸ் பண்ணேன், ஏன் நம்மளுடைய தொழில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணேன். அப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணேன், என்னோடய ப்ராடக்ட் என்ன இருக்கணும், அதுக்குண்டான ப்ரைஸ் எங்கே இருக்குது, என்ன ஃபிக்ஸ் பண்ணணும், அது எந்த பிளேஸில் இருக்கணும், அதை எப்படி நான் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணேன். இதில் நான் வீக்காக இருந்திருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்னும் ஃபைன் டியூன் பண்ணும்போது நமக்கு வந்து மார்க்கெட்டிங்கு, ஃபினான்ஸை, டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் நல்லது அப்படின்னு தோணுச்சு. நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்ததுனால அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச தொழில் என்ன அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் இங்கே ரொம்ப வருஷமாக எஜுகேஷன் செக்டரில் இருக்கேன், அதையே எடுத்து பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதில் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம வை டோன்ட் வி ஸ்டார்ட் சம்திங் எல்ஸ் ஆஃப் அவர் ஓன் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஏன்னா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச தொழில் எடுக்கும்போது என்னோடய விஷனும் மிஷனும் ரொம்ப கிளியராக இருக்கும். அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியும். இப்போ நம்ம எவ்வளோ பேர் ஆஃபீஸ் விட்டு வரும்போது வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வருவோம்.
ஆனால் நான் இது ஆஃபீஸ் விட்டு நேர வீட்டுக்கு வர்றதில்ல, என்னுடைய தொழிலுக்கு தான் போவேன், என்னோடய ப்ளே ஸ்கூலுக்கு தான் போவேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டே தேர் டில் 11. அப்போது நிறைய பேர் என் ஃபேமிலியில் என் ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் நிறைய பேர் குவெஸ்டன் பண்ணுவாங்க, எப்படி நீ உன் ஃபேமிலியை பார்த்துக்கிற, வேலையை எப்படி பார்த்துக்கிற அப்படின்னு. நான் இருந்து வளர்த்தா எப்படி வளர்த்தனோ அதை விட என் பையன் என் பொண்ணை நல்லா வளர்த்துருக்கான். தே போத் ஆர் வெரி இண்டிபெண்ட். என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே ஆன் அண்ட் ஆஃப் ஹீ ஃப்ளைஸ். ஸோ என்னோடய பசங்க 2 பேரும் ரொம்ப இண்டிபெண்ட்டாக வளர்ந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி நிறையா லேடிஸ் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆகணும். ஃபேமிலி கமிட்மெண்ட் எப்போவுமே நம்ம அம்மாக்களுக்கு தான் நிறையா இருக்குது அப்பாவை விட. அதெல்லாம் தாண்டி வெளியில் வந்தோன்னா டெஃபினெட்லி வி வில் கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். அதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன். இப்போ நமக்கு வந்து நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் எல்லாத்துலேயுமே தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி மேலே கொண்டு வரணும். அதுக்கு நம்ம வந்து இப்போ எம்ப்ளாயியாக இருக்கும்போது நம்மளை விட ஸ்மார்ட்டர் பீப்புளை பார்த்து நம்ம வந்து ஒரு ஃபியர் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் இதே ஆண்டர்ப்ரனர் இருக்கும்போது அந்த ஸ்மார்ட்டர் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி நான் இப்போ என் பிஸ்னஸை ரிமோட்டில் இருந்தால் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய அப்பா வெள்ளையன் அங்கிளுக்கு தெரிஞ்சிருக்கும். இஏடி பேரியில் 50 இயர்ஸாக ஒர்க் பண்ணவங்க, இஏடி பேரியோட செல்ல பிள்ளை திரு பொன்னப்பன் அவர்கள் இப்போ என்ன பார்த்ததுக்கப்புறம் he has become as an entrepreneur. I am proud to say எங்கள் அப்பாவுக்கே பாடம் சொன்ன சுப்பையாங்கிற பெருமை எனக்கு இருக்குது. I am trying for expansion. Very soon from an employee I will become as a full-time entrepreneur because my passion drove me here. Thank you. Thanks for the opportunity. திருமதி பார்வதி கண்ணன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய என்பிக்கினுடைய உந்துதலால் தொழில் முனைவரான ஒரு எடுத்துக்காட்டை வந்து இந்த மண்ணில் மிக அழகாக தொழில் நடத்தி கொண்டிருப்பவர். மருந்து கடை தொடங்கணும் ஆலோசனை அவர் இருக்காரு, நர்சரி ஸ்கூல் தொடங்கணும் ஆலோசனை இவங்க இருக்காங்க. இவர்கள் இருவரையும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து திரு ராம பெரியண்ணன் நெற்குப்பையை சொந்த ஊராக கொண்டவர், திருச்சியில் வசித்து வரக்கூடியவர். இவர் வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்பே இந்த மாற்றத்தை வந்து சேர்ந்தாலும் கூட, தொழில் முனைவராக தன்னை உயர்த்தி கொண்டாலும் கூட, இவர் பண்ணக்கூடிய தொழில் வித்தியாசமானது. நிதி ஆலோசகராக இருந்து வருகிறார். திருச்சியில் உட்கார்ந்துகிட்டு 400 கோடி ரூபாய் நிதியை நிர்வகித்து வரக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடியவர் திரு ராம பெரியண்ணன். இவர் சிஎன்பிசியினுடைய விருதினை பெற்றவர். நாணய விகடன் பத்திரிகையில் தொடர்ந்து ஆலோசனைகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர். இதோ இவர் பேசக்கூடிய தலைப்பு சற்று வித்தியாசமான தலைப்பு. இந்த மாற்றத்தின் போது பணத்தினுடைய பங்கு என்ன, நமக்கு எவ்வளவு பண சேமிப்பு வேணும், நம்ம சம்பாதிக்கும் போதே வேலை பார்க்கும் போதே எவ்வளவு பணத்தை சேமிச்சு வைக்கணும், எங்கே சேமிச்சு வைக்கணும், எப்படி இந்த பணம் எவ்வளவு நாளுக்கு தேவைப்படும், எப்படி இந்த பணத்தை பயன்படுத்த போறோம். ஆக மாற்றத்தின் போது தேவைப்படக்கூடிய பணம் பற்றி விரிவாக பேசுவதற்காக உங்கள் கரவொலிகளுக்கிடையே திரு ராம பெரியண்ணன். எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு 10 வருஷம் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க் பண்ணும்போது கிடைச்ச அனுபவத்தில் நம்மளால் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா இந்த அனுபவம் போதாது அப்படின்னு நினைக்கும் போது, இந்த அனுபவத்தை வச்சு நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது, என்னுடைய நண்பர் வந்து ஒரு டாக்டர், இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்ததுனால அவர் சொன்னார், நீ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸராக போனால் உன்னால் நிறைய சம்பாதிக்க முடியும். ஃபினான்ஸ் சர்வீஸ் செக்டார் வந்து நல்ல ஒரு செக்டார், எப்போ இருந்தாலும் அது த்ரைவ் ஆகும் அப்படின்னார். அதனால் ஐ ஜாயின்ட் ஆஸ் அன் ஏஜென்ட் இன் யூடிஐ, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவில். ஆனால் ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தால் நம்மளால் அந்த அளவுக்கு ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு தகுந்த தொழில் கல்வி வேணும். அது என்ன மாதிரி கல்வி கற்கலாம் அப்படின்னு நிறைய பேரை ஆலோசித்து நேஷனல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் படித்து பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 10 வருஷம் அதனுடைய நிதி ஆலோசகராக இருந்து அதனுடைய சம்பாத்தியம் வந்து நல்ல நிலையில் வந்தாலும் நம்மளால் ஆல் இண்டியா லெவலில் நம்ம ஒரு பேர் வாங்கணும் அப்படிங்கிற எய்மோட ஐ கம்ப்ளீட் சிஎஃப்ஏ சர்டிஃபைட் ஃபைனான்சியல் பிளானர். அது முடித்து 3-4 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு என்னுடைய நேம் வந்து பாப்புலாரிட்டி கிடச்சி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஹெவியாக வந்தது. தட் டைம் நான் சிஎன்பிசி டிவி அவார்டு எனக்கு ரெக்கமெண்டேஷன் ஆச்சு. அந்த அவார்டு வாங்கின அன்னைக்கு ஐ காட் 2 ஃபோன் கால்ஸ் ஃப்ரம் புனே. அவங்க வந்து மராட்டி பீப்புள். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஒய் நாட் யூ கம் ஹியர் அண்ட் கிவ் கன்சல்டேஷன் டு அஸ்ன்னு என்னை கேட்டாங்க. தென் ஐ அக்ரி, ஐ வென்ட் தேர். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நகரத்தார் அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு அவங்க தான் ஏற்றவங்க, அவங்கள மாதிரி ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, அவங்க சொல்கிற ஆலோசனை அப்படி நாங்கள் பண்ணால் எங்களால் சம்பாதிக்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸுக்கு என்ன மாதிரி பண்ணினால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. அவங்களுடைய 3 இயர்ஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்கி
அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்தால் அவங்களால கம்பெனியை கண்டினியூஸாக லாபகரமாக நடக்க முடியும்னு சொல்லி ஐ கேவ் அ 16 pages account supplement I have given that they are following, and they are giving beautiful remuneration to me. Every consultation they are paying me 2.5 lakhs per consultation they are giving to me. That much my educational qualification gives thrive. So நம்மளால் எது ஒன்றும் சாதிக்க முடியுங்கிறது தான் நம்மளுடைய இது. அதேமாதிரி நம்மளுடைய கிளைண்ட்ஸ்ட்டை வந்து ட்ரஸ்ட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எப்போ ட்ரஸ்ட்டை உண்டாக்குறோமோ நம்மளால் அதை நிச்சயமாக காப்பாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கையினால் நமக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நம்மளால் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு வர முடியுங்கிறது தான் என்னுடைய எண்ணங்கள். இது மாதிரி எல்லாரும் இருந்தால் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் நம்மளால் ட்ரை பண்ணி சம்பாதிக்க முடியும். 400 கோடிங்கிறது ஒரு இது இல்லை. ஆல் இண்டியா லெவலில் நான் வந்து இந்த வருஷம் வந்து ஆல் இண்டியா லெவல் சிஎன்பிசி காம்படிஷனுக்கு போயிருந்தேன். என்னோட சேர்ந்து 20 பேர் வந்தாங்க. அந்த 20 போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பார்த்தா எல்லாருமே 1000 கோடிக்கு மேலே. நான் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. அப்படி பார்க்கும்போது என்னால் அவங்கள காம்படிட் பண்ண முடியலை. இந்த வருஷம் எனக்கு வந்து அந்த அவார்டு கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் இயர் டெஃபினெட்லி வில் கெட் அவார்ட். ஏன்னா அந்த முயற்சி வேணும், தன்னம்பிக்கை வேணும். என்னால் முடியும் அப்படின்னு நினச்சா எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் நம்மளால் வெற்றிகரமாக நடத்த முடியுங்கிறது தான் என்னுடைய இது. அதுமாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஜாபில் இருக்கும்போது ஜாபை விட்டுட்டு பிஸ்னஸுக்கு வந்தார்னா அவர் 1 வருஷ காலத்துக்கு தன் ஃபேமிலி ரன்னிங்க்கு என்ன சேலரி வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டு என்ன முதலீடு வேணுமோ அந்த முதலீடில் 60% தான் முதலீடு பண்ணணும். மிச்சம் 40% அவருடைய சேஃப்டிக்காக எடுத்து வச்சுருந்தால் எந்த ஒரு பிஸ்னஸும் தடையில்லாமல் நடத்துறதுக்கு அந்த 40% மணி உதவும். அதேமாதிரி ஒருத்தர் டெவலப் பண்ண பிஸ்னஸில் பணம் எவ்வளோ வேணாலும் போடலாம், போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த பணத்தை அவங்களால எடுக்க முடியாது. எடுக்க யோசிக்கும் என்ன பண்ணால் நம்ம பணத்தை எடுத்தால் நம்மளுடைய பிஸ்னஸ் டவுன் ஆகுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் இல்லாமல் அந்த பணத்தையும் நம்ம பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். எப்படின்னா மாதம் வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு நல்ல வால்யூமான அமௌண்ட்டாக சேரும். ஒரு 5 years 10 yearsல அந்த அமௌண்ட் வந்து தனியாக சேவ் பண்ணோம்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து கிடைச்ச ரிட்டர்னை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் என்னுடைய நீண்ட அறிவுரைக்கு அட்வைஸ். இதுதான். தேங்க்யூ வெரி மச். திரு ராமபரியன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அதாவது இந்த தலைப்பில் வந்து 2வது ஒரு போர்ஷன் இருக்கு. எப்படி லோ ரிஸ்க் பிஸ்னஸை கண்டுபிடிக்கிறது, மாற்றம் அவசியம் என்பதை புரிந்து கொண்டோம். ஆனால் அதாவது வேலை பார்க்குறதுல தொழில் முனைவர் ஆகணும்னா அது ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த மாற்றத்தை அதாவது நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம ஈஸியாக அனுபவிச்சு வந்திருக்கோம். ஒரு குழந்தையா இருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு மாற்றம் இருந்தது. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறப்ப இருந்து கல்லூரிக்கு போகிறப்போ ஒரு மாற்றம் இருந்தது. கல்லூரியிலிருந்து வேலை பார்க்கிற போது ஒரு மாற்றம் இருந்தது. எல்லா மாற்றத்தையும் சமமாக கருதி எல்லா மாற்றத்திற்குள்ளும் வெவ்வேறு சூழல்களில் நாம் பழகி வந்த நாம் வேலை பார்க்குறப்ப இருந்து தொழில்துறைக்கு போகிற போது மட்டும் அந்த மாற்றத்திற்கு பழகிக்கொள்ள தயங்கி கொண்டிருக்கிறோம். அதை எப்படி நாங்கள்லாம் விட்டு முன்னுக்கு வந்தோம் அப்படின்ற பற்றி ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டாங்க. அதில் செகண்ட் போர்ஷன் வந்து மாறுகிற போது லோ ரிஸ்க் பிஸ்னஸ், இடர்கள் குறைவாக இருக்கக்கூடிய தொழில்கள் எவை அப்படின்றாங்க. 3 இண்டஸ்ட்ரி தான். ஒன்று வந்து நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த துறையில் தொழில் தொடங்கினால் உங்களுக்கு இடர்கள் என்னவென்று தெரியும். அதனால் இடர்கள் குறைவாக இருக்கும். எந்த தொழில் தொடங்குறதுக்கு 2 விஷயம் தான் தேவை. ஒன்று முதலீடு, இன்னொன்று அனுபவம். நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துறையில் தொழிலை தொடங்கினால் அனுபவம் உங்களிடம் ஏற்கனவே இருக்கிறது. முதலீடு மட்டும் இருந்தால் போதும். முதலீடையும் குறைச்சி முதலீடு பண்ணால் கூட போகிறோம். ஏற்கனவே நீங்கள் வந்து பேப்பர் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு புதுசாக பேப்பர் கடை போடுறதுக்கு வந்து சப்ளையர் யார், வெண்டார் யார், கஸ்டமர் யார் எல்லாரையும் தெரியும். கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், நம்ம கடனுக்கு வாங்காமல் ரொக்கத்துக்கு வாங்கி விற்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொருத்தர் புதுசாக வந்து தொழில் தொடங்குறத விட அந்த துறையில் நீங்கள் தொடங்குகிற போது உங்களுக்கு இடர்கள் குறைவு. இது ஒன்று, தெரிந்த தொழிலில் தொடங்குவது இடர்கள் குறைவு. 2வது ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ். நிறைய சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ். உலகம் பூரா பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் இருக்குது. அங்கே அனுபவம் இருக்கிறது. உங்களுக்கு மூலதனம் மட்டும்தான் தேவை. எந்த பிராண்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே ஃப்ரான்ச்சைஸில் வந்துருச்சு. ரீட்டெயிலேருந்து எஜுகேஷன்லேருந்து எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் வந்துருச்சு. அனுபவத்தை அவர்கள் தருகிறார்கள், பட்ட கஷ்டத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறார்கள். முதலீடு மட்டும்தான் உங்களுடையது. 3வது சேவை தொழில்கள். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவு, முதலீடு குறைவு, ஸ்டாக்கு கிடையாது, ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப குறைவு, ரெண்டல் அட்வான்ஸ் 10 லட்சம் 20 லட்சம் கிடையாது, ரீட்டைலுக்கு மாதிரி நிறைய செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சேவை தொழில்கள் சாஃப்ட்வேர்லேருந்து எஜுகேஷன்லேருந்து எது மாதிரியான சேவை தொழில்களாக இருந்தாலும் உங்களுக்கு முதலீட்டில் பாதி போட்டால் போகிறோம், மீதியை மேனேஜ் பண்ண முடியும். வளர இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக இந்த 3 துறைகள், நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த துறை அல்லது பிரான்ச்சைஸ் துறை அல்லது சேவை தொழில்கள், இந்த 3லையும் மெதுவாக அடியெடுத்து வைக்கலாம். வளர்ந்த பிறகு மேலே போகலாம். இந்த 3 துறைகள் முக்கியம். சரி, நம்ம மாற்றம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், எந்த துறையில் மாறணும் தெரிஞ்சுக்கிறோம். இது 2 மட்டும் போதுமா? 1900ஆவது ஆண்டு
ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சாமுவேல் லாங்லி, LANGUELY, கூகுளில் போய் தேடலாம். சாமுவேல் லாங்லி இவர் ஒரு பெரிய விஞ்ஞான பேராசிரியர், கணிதவியல் பேராசிரியர். இவருக்கு வந்து ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு என்னன்னா, விமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப விமானம் பேர் வைக்கல, வான் ஊர்தி ஒன்றை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பிரசன்ட் பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில இருந்து கவர்மெண்ட்ல பேசி அவருக்கு $50,000 மானியமாக கொடுக்குறாங்க. 1900 ஆண்டுல $50,000 என்பது மிகப்பெரிய தொகை. அது மட்டுமல்ல, இவருக்கு பெரிய அறிஞர்கள் பட்டாளத்தையே கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்பட்ட ஆண்ட்ரூ கார்னகி, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் உள்ளிட்ட ஒரு பெரிய அறிஞர்கள் குழுவை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவங்க மீட்டிங்காக போடுறாங்க, நிறைய ஒர்க் பண்றாங்க ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. இதே காலகட்டத்தில் அங்கிருந்து ஒரு 50 மைல் தள்ளி வந்தீங்கன்னா ஒரு குக்கிராமத்தில் ரைட் சகோதரர்கள், ஆர்வில்லே ரைட், வில்ஃபர் ரைட், ரைட் சகோதரர்கள் ஒரு சைக்கிள் கடையில் உட்கார்ந்துக்கிட்டு பட்டப்படிப்பே இல்லாத, படிக்கவே படிக்காத தன்னுடைய தெரு நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு சின்னதாக விமானம் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு விமானத்தை பண்ண தொடங்குகிறார்கள். 1903 ஆண்டு டிசம்பர் 17 50 அடி உயரத்தில் ஒரு வான் ஊர்தி இங்கே பறக்குது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மேலே பறக்குது. பறந்த வான் ஊர்தி ரைட் சகோதரர்களுடையது. ரைட் சகோதரர்களை இளையவர் எழுதுகிறார், ஆர்விலே ரைட் எழுதுகிறார், எங்களிடத்திலே அரசினுடைய ஆதரவு கிடையாது, $50,000 நிதி உதவி கிடையாது, அறிஞர்கள் குழு கிடையாது, இருந்தாலும் நாங்கள் ஜெயித்தோம். ஜெயித்ததற்கு ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமானால் எங்கள் உள்ளே இருந்த வெறி, அந்த வெறி தான் எங்களை ஜெயிக்க வைத்தது என்றார்கள். உண்மை, வெறி இருந்தால் வெற்றி நிச்சயம். வெற்றி என்ற சொல்லுக்குள்ளேயே வெறியும் இருக்கிறது. வெறி இருந்தால் வெற்றி நிச்சயம், வெறி இருந்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும், வாய்மொழி கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும், என்னோட களத்தை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.